கண்டி பன்வில ஆகலை தோட்டத்திலிருந்து பணிப்பெண்ணாக சவுதி அரேபியாவிற்கு சென்று உயிரிழந்த மாணிக்கம் மகேஸ்வரியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். சவுதி அரேபியாவிற்கு பணிப்பெண்ணாக சென்ற மாணிக்கம் மகேஸ்வரி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவரின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். 2 பிள்ளைகளின் தாயான மாணிக்கம் மகேஸ்வரி 2013ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவிற்கு பணிப்பெண்ணாக சென்றார். குறித்த பெண் உடனான தொடர்பை அவரது குடும்பத்தினர் இழுத்திருந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக கடந்த 19ஆம் திகதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகேஸ்வரியின் மரணம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களில் முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் சந்தேகம் நிலவுவதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். படிக்க வைக்க கஷ்டம், அதனால வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. 2 வருஷம் இருந்துச்சு. 6ஆம் தேதி எனக்கு சல்லி அனுப்பிட்டு கோல் கழிச்சு சல்லி எடுக்க சொல்லிச்சு. அதுக்கு பிறகு மறுநாள் நான் கோல் பண்ண கோல் வேலை செய்யலை. அப்புறம் அந்த கிழமையை பார்த்தோம், கோல் வரணும்னு வரலை. அப்புறம் 19ஆம் தேதி அங்கே வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. எங்கள் என் பிள்ளைய நான் பார்க்கணும், என் பிள்ளைய சுருக்கா கொண்டு வந்து எனக்கு எப்படி இறந்துச்சுன்னு கேட்டாங்க. கேஸ் வெடிச்சு இறந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் கேட்டோம், கேஸ் வெடிச்சு இறந்துருந்தா நீங்களும் வீட்டில் எல்லாம் பாதிச்சிருப்பீங்க தானே அப்படின்னு கேட்டோம். இல்லை அப்புறம் சொன்னாங்க, எப்போ இன்னும் காலையில் அடிச்சுக்கிட்டு சாதிரம் அடிச்சுக்கிட்டு வீட்டில் ரூமில் தூங்கி இருந்துச்சு. நாங்கள் காலையில் வந்துச்சு பார்த்தோம், கதவு திறக்க இல்லை, கதவை அடிச்சு பார்த்தோம், இறந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளைகள் 2 வாழணும், படிக்கணும். நாங்கள் சரியான வரணும்னு நடத்தி ஒரு தங்கச்சி வெளிநாட்டு போணுச்சு. அந்த பிள்ளைகள் வாழ்றது படிக்கிறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் சரி ஒரு உதவி பண்ணணும். எங்கள் தங்கச்சி கொண்டு வந்து நாங்கள் முகத்தை பார்க்கணும். அதை கொண்டு வந்து எங்களுக்கு அரசாங்கம் முகத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும்.